ஹலோ எவ்ரி ஒன். பொங்கல் எல்லாருக்கும் எப்படி போணுச்சு? இந்த வீடியோ ஃபுல்லாக என்னோடய பொங்கல் விலாக் தான் இருக்கும். இந்த பொங்கல், ஆயுத பூஜை இதெல்லாம் வந்தாலே வழக்கம் போல் நம்ம கையில் தொடப்பக்கட்டையும் அழுக்கு துணியும் கொடுத்துருவாங்க. சுத்தம் பண்ணுறத நினச்சாலே எதுக்குடா இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது அப்படின்னு இருக்கும். சின்ன வயசுலலாம் கேலண்டரில் போய் ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போல்லாம் ஜோஜோ வரப்போதா அது வரப்போதான்னு ஒரு இதுதான் இருந்துச்சு. சரி, பொங்கலுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு, சரி இந்த பொங்கலுக்கு நம்ம கொஞ்சம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த மருதாணி செடியில் மருதாணிலாம் பிடிங்கிட்டேன். வீட்டில் பொங்கல் ஜாமான், கலர் பொடி, வெல்லம், பூ, அது மாதிரி திங்ஸ் எல்லாமே நாளே வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லார் வீட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க மற்ற ஏரியாலலாம். நான் கேள்விப்பட்ட வர எனக்கு தெரிஞ்சு எங்கள் சைடு என்னோடய ஏரியாவில் செலிப்ரேட் பண்ணுற பொங்கல் ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்கும். ஒன்றும் பெரிய என்ஜாய்மெண்ட்லாம் இருக்கவே இருக்காது கைஸ். அதுவும் இந்த கேம்ஸ் வைக்கிறது, விளையாட்டு போட்டி நடத்துகிறதெல்லாம் நான் சின்ன வயசில் இருங்கச்சு வச்சாங்க. அதுலேயும் ஓட்டப்பந்தயத்தில் மட்டும் போயிட்டு ஒரே ஒரு தட்டு மட்டும் எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி இப்போலாம் அது சுத்தமாக நடக்கிறதே கிடையாது என்னோடய ஏரியாவில். ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கும். நான் இந்த வீடியோவில் நிறையாவே காமிச்சிருக்கேன். நாள் பார்த்திங்கன்னா என்னை ஒரு 4:30க்கெலாம் எங்கள் வீட்டில் எழுப்பி விட்டுட்டாங்க. பிரம்ம முகூர்த்தத்துலேயே சூரியனுக்கு பொங்கல் வச்சு எடுக்கணும். அதனால சீக்கிரமாக எந்திரிச்சாதான் கரெக்டாக சூரியன் இறங்கும் போது நம்ம சாமி கும்பிட முடியும்னு சொல்லி 4:30க்கெலாம் எந்திரிச்சு அந்த குளிரில் குளிக்க விட்டுட்டாங்க கைஸ். அந்த குளிர்லையும் குளிச்சுட்டு நைட்டு வச்சு மருதாணியை வேறு கையிலலாம் அப்படியே காமிச்சிக்கிட்டே இருந்தேன் எல்லார்ட்டையும். அதை பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு தனி சுகம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த விடிய காலையில் அந்த வாசல்லாம் மொழிகி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த திட்டாணி போடுறதுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி மொழிகிட்டு அடுப்பை 5:30க்கெல்லாமே எங்கள் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. எப்பயும் வழக்கமாக நாங்கள் பானையில் மட்டும்தான் பொங்கல் வைப்போம். இந்த டைம் நாங்கள் அந்த பானையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ பானை வீட்டில் இருக்குது, பொங்கலுக்கு வாங்கின பானையெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் சில்வர்லேயே வச்சுருங்க அப்படின்னு சொன்னனால இந்த தடவை சில்வரில் வச்சாங்க. இதில் பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா, டீ போட்டிருந்ததை மறந்துட்டேன் காய்ஸ். டீ நல்லா வற்றி போச்சு. எங்கள் அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டு நீ குடிக்கலையான்னு கேட்டாங்க. நான் சுகர் கட்டில் இருக்கேன், டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீரக தண்ணி போட்டு குடிக்கிறேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். பொங்கலும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு பொங்கலையும் சாப்பிட்டாச்சு. அப்போது இருக்க டைம் நல்ல பர்ஃபெக்டாக ரெடியாகி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் தனியாக நான் உட்காந்து நானும் பொங்க பானையும் அப்படின்னு ஒரு டைட்டிலே வச்சிடலாம் உட்காந்து அது கூட நான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நைட்டு தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இதெல்லாம் நிறையா ஊரில் ஒன்றா ஒரே கோயிலே ஒரே பிளேஸில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கள் ஏரியாவில் அது கிடையாது. எல்லார் வீட்லேயும் தனித்தனியாக தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சதுக்கப்புறம் எங்கள் ஊர் ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு எல்லோரும் ஒன்றா ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் எல்லோரும் இருந்து சாமி கும்பிடுவாங்க. அதுதான் அன்றைக்கி நடக்கிறது. அதுக்கு ரெடி பண்ணியாச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் கோலம் போடுறது. கோலம் போட போனாலே எப்பயுமே நான் சாப்பிட்டுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். எப்போ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் எனக்குள்ளே இருக்கும். அந்த தடவை நான் 3D தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் என் கோலத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்கிறீங்க, ஓகே? ரொம்பவே டைம் எடுத்துகிட்டு அம்மா இந்த கோலம் போட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளே பெண்டு கலண்டுச்சு காய்ஸ். எல்லா ஜாயிண்ட்டும் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் 9 மணிக்கு போல் ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். 1 மணி ஆயிடுச்சு நான் அதை விட்டு எந்திரிக்கிறதுக்கே. என் தங்கச்சி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்கெலாம், அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. கோலம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் நிறையா ஸ்டோரி சொல்லுவாங்க. எங்கள் சைடு நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம், இப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம ஊரில் ஏன் இவ்வளோ மொக்கையாக செய்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு எப்பயுமே இருந்திருக்கு. சரி, அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்ட கோலத்துக்கு நல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கோயிலுக்கு போகிறது தான். எங்கள் ஊரில் இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அந்த பொங்கல் ஃபங்க்ஷன் அப்படியே என் பண்ணுறதான். இவ்வளோ தான் நடக்கும். உங்களோட பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடக்கும்? என்ன மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் எப்போயுமே கேட்பேன், இந்த தடவை இப்படி என்னென்ன பண்ணீங்க, என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்பேன். ஸோ அதே மாதிரி நான் இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, பாய் காய்ஸ்.